எங்கப்பட்ட சம்பளத்திலிருந்து மரண பயத்திலிருந்து காலகாலமாய் தவித்திருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி தேவ அன்பை பெற்று தேவ சமாதானத்தையும் அவருடைய மகிமையும் கண்டு சமாதானத்தை அருளி செய்யும்படி இப்படியாக தேவன் தீர்மானம் பண்ணி தம்முடைய குமாரனை பூமியிலே மாம்சத்தை போக்கும் சாயலாக அவரை பூமியிலே அனுப்பினார் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில், நான் பாவிகளா இருக்கையில், இல்லை நாம் அனைவரும் பாவிகளா இருக்கையில் தேவன் ஆண்டவரே அவர் தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. தேவன் நம்மேல் அன்பாகவே இருக்கிறபடியினாலே தம்முடைய சாயலால் தம்முடைய குமாரனை மரணத்துக்கு ஒப்புவித்து இப்படியாக நம்மேல் அன்பித்தார். அவர் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரன் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதாவது ஸ்தோத்திரம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. மனுஷன் அந்த விதத்தில் வேதத்தின்படி பார்க்கும்போது மனுஷன் சாபத்துக்கும் சமீபமா இருக்கிறபடினாலே அந்த சாபம், வேதனை, துன்பம், அழுகை, கூக்குரல், நிம்மதி இல்லாமை இந்த வேதனையிலிருந்து நீக்கும்படி தேவன் நமக்காக தம்முடைய குமாரனை, பரிசுத்தம் உள்ள அவருடைய செல்ல பிள்ளையாகிய அவருடைய குமாரனை பூமியிலே அனுப்பி அக்கிரமக்காரன் ஒருவனாக எண்ணப்பட்டார். இப்படியாக இயேசு கிறிஸ்துவை அவர் பரிசுத்தமுள்ளவராக வாழ்ந்தார். அவர் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார். செவிடர்கள் கேட்க பண்ணினார். முடவர்கள் நடக்க பண்ணினார். பிசாசின் பிடியில் இருக்க ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். பிசாசுகளும் தேவகுமாரனை அறிந்தது. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இப்படியாக இவ்வளவாய் அவரை உலகத்தில் தந்து அன்பு கூர்ந்தார். நாம் ஜீவன் இல்லாமல் அலைந்த நமக்கு ஜீவனை தரும்படி நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் தம்முடைய குமார் மேல் சுமத்தி அக்கிரமங்கள் ஒருவனாக எண்ணப்பட்டு 2 கல்லர் நடுவிலே தூக்கப்பட்டார். அதிலும் கூட ஒரு கல்லன் சொல்லுகிறான், சர்டிபிகேட் கொடுக்கிறான். நாம செய்த தக்க பாவனுக்கு தக்காக தண்டனைக்கு தக்கதாக தண்டனை அறிவிக்கிறோம். அவன் நம்ம 2 நடுவிலே தொங்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத பரிசுத்த தேவ ஆட்டுக்குட்டியாகவே இருக்கிறார். அவர் நன்மை சேராகவே சுற்றித்திருந்தார். ஆனால் அவரை சிலுவையில் தூக்கிட்டார்கள் என்று அவர்கள் 2 கல்லர்கள் ஒரு அக்கிரமங்கள் எண்ணப்பட்ட ஒரு கல்லன் சாட்சி கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நாம் நம்மை ரட்சிக்கப்படும்படி நமக்காக அவர் ரத்தம் சிந்தும்படி தேவாதி தேவன், வேதம் நம்ம அறிந்திருக்கபடியில் தேவன் ஒருவர் உண்டு. அவர் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அனுப்பின குமாரனை விசுவாசிப்பதே அதன் மூலமாய் தேவனை அறிவு உண்டாகுமாம். நாம் மீட்கப்படும்படி குமாரன் பட்ட பாடுகளை அவர் காணாதபடி சற்று நேரம் முகத்தை மறைத்தார் என்று வேதத்தில் எழுகிறது. இம்மை பொழுது என்னுடைய முகத்தை மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இப்படியாக குமாரன் நமக்காக பாடுபட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார். வேற எவருக்கும் அல்ல, நமக்காக ரத்தம் சிந்தினார். ஆனா பொன்னாலே பாவத்தை அவர் மேல் சுமர்த்தி நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாவமாக்கி நம்மை நீதிமானாக்கும்படி அவரை 3ஆம் நாள் எழுப்பியும் இருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம், அவர் சிலுவையில் பட்ட பாடுகள், அவர் பட்ட வேதனைகள் யாருக்கோ எதற்கோ ஒன்றில்லை, நமக்காகத்தான். அதை அறிவிக்கிறது தான் நாங்களும் இந்த இடத்துல வந்து உங்களை அறிவிக்கிறோம். ஒரு நாள் உண்டு, அன்றைக்கு குமாரனை இலவசமாய் சிந்தின ரத்தத்திலும் அவர் தந்த மீட்பும் ரட்சிப்பும் அறியவில்லை என்று ஒருவர் சொல்ல முடியாத நிலைமைக்கு வரக்கூடாது என்பதற்காகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவருடைய ரட்சிப்பை எத்திசையிலும் பிரசித்தப்படுத்தி வருகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் வருது, காலம் கடைசி ஆகிவிட்டது. இனி கடைசி துளியிலே நிற்கிறோம். காலம் செல்லாது, வேத வாக்கியத்தின்படி எல்லாம் நிறைவேறி ஆயிட்டது. ஒன்று, இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்படும்படி எப்படி பூமியில் வந்தாரோ, ஆனா ஒரு தினம் வருவார், அவர் நியாயாதிபதியாய் வருகிறார். எல்லா சிருஷ்டிகளும் அவருக்கு முன்பாக நின்று ஆகப்பட வேண்டும். அந்த நாளிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாய்
அவருடைய ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டவர்களாய் அவர் சமூகத்தில் நிற்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அறிந்த அந்த இயேசு கிறிஸ்து, வானத்துக்கும் பூமிக்கும் சர்வத்துக்கும் தேவனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி ஒரு நாள் செல்லாது, இனி இதே போல ஒரு நாள் கிடைக்குமோ கிடைக்காது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நாங்கள் அறிவிக்கிறோம்.